அழகா ரசிச்சிட்டீங்களா? பூஜ் கலிஃபா எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி டெசர்ட் சஃபாரி வந்து நம்ம துபாயில ஃபேமஸ். பறந்தே ஆகுறோன்றத வந்து இங்க நாங்க ரீக்ரியேட் பண்ணிட்டு வரோம். பிளட்ல கலந்து இருக்கு வண்டி ஓட்டுறதுனாவே. பிரேக் இப்படியா போறது? உன் பிரேக் நான் வாய்ஸ்க்கு கமுக்குறியா நீ? தலை ஃபுல்லா மண்ணுல குளிச்சேன். நான் வந்து சன் பாத் எடுக்கிறத போயிட்டு நீங்க சாண்ட் பாத் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ. அழகா ரசிச்சிட்டீங்களா? Habibi, come to Dubai. ஏன்னா இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா துபாயில வந்து ஒரு ஒரு மெயினான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். பூஜ் கலிஃபா எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி டெசர்ட் சஃபாரி வந்து நம்ம துபாயில ஃபேமஸ். அதுக்குதான் வந்து நல்ல டெசர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவ போட்டுட்டா நான் போடல. இது மேட்சிங் தான். எனக்கு குளிர்ச்சுன்னா நைட் இது கொடுத்துருவியா கழட்டி? ஆமா பப்பிஷேமா என்னடா முடிஞ்சிடும் அப்படின்னு இருக்காங்க. பட் ஆனா மேடிக்கு இது செகண்ட் டைம், எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ஒரு மாதிரி எக்ஸைட்டா தான் இருக்கு. போகுது அதுவும் அந்த பெல்லி டான்ஸ், அந்த கேமல், அதுவும் அந்த ஏடிவி ரைடு, இதுக்கெல்லாம் பறந்தே ஆகுறோன்றத வந்து இங்க நாங்க போயிட்டு ரீக்ரியேட் பண்ணிட்டு வரோம். பறந்தே ஆகுறோம். சூப்பரா மாசா இருக்கா? இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற. மாஸ் காட்டுறோம். ஏதோ உடைய போதுன்னு தெரியல. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. கலந்து அடிச்சு விழாம இருந்தனா போதும். ஓகே गाइस, நாங்க டெசர்ட் சஃபாரிக்கு வந்துட்டோம். ஆக்சுவலா இந்த ஹாலிடே நாங்க யார் மூலியமா புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSM ஹாலிடேஸ். அவங்க மூலியமா நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. டெசர்ட் சஃபாரி போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரைடுக்கு உங்களை நிறுத்துவாங்க. இதில் வந்து 2 விதமான வெஹிக்கிள் இருக்கும். ஒன்று வந்து அந்த கார் மாதிரி ஓட்டுறது ஏடிவி மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஏடிவி வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் வந்து அது அப்படியே வந்து கொஞ்சம் கீழே விழுந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்ததால எனக்கு அது ரொம்ப பயம் வந்ததால நான் அது வேணான்ட்டேன். இது வந்து கொஞ்சம் சேஃப். ஏன்னா இது எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இது பண்ணாலும் இது ஸ்கிட் ஆகாது அப்படின்னாங்க. அதனால இதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. லைக் நம்மளுக்கு நல்லாவே ப்ராப்பராக நம்மளுக்கு அசஸ் பண்ணுவாங்க, எப்படிலாம் ஓட்டணும், எப்படிலாம் வரணும், எந்த ட்ராக்ல நீங்கள் வரணுன்றது முதல் கொண்டு அவங்க அசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ரொம்ப சேஃபாகவே அவங்க கூட போயிட்டு வந்துடலாம். உயிர் பயத்தை காமிச்சிட்டாங்க. பயங்கரமா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பிளட்ல கலந்து இருக்கு வண்டி ஓட்டுறதுனாவே. மாசா எத்தா ஒழுங்கா பண்ணா சுடுதுனா ஈகுல்லாம் இருக்குடா. செம்மையா இருக்குங்க. இதுதான் டெசர்ட் சஃபாரி. அந்த வண்டியில தான் வந்தோம். இந்த வண்டியில நம்ம ஓட்ட போறோம். பிரேக் இப்படியா போறது? உன் பிரேக் நான் வாய்ஸ்க்கு கமுக்குறியா நீ?
ஆமா நீ மண்ணு தூக்கி போட்டு காட்டு. யானை காத்து அடிக்குது பாருங்க. டெசர்ட் சஃபாரி வரும்போது கார்ல இருக்க பாதி காத்து எடுத்துடுவாங்க. அந்த டெசர்ட் சஃபாரியில வந்து நல்லா ஓட்ட முடியும் அப்படின்ட்டு டெசர்ட் சஃபாரி முடிஞ்சதுமே இந்த மாதிரி கார் நிறுத்தி அடிச்சிடுவாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம இந்த சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மண்ணு இருந்தது. அந்த மண்ணெல்லாம் அவர் வந்து அதுக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தாங்க. டெசர்ட் சஃபாரி வந்து ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சது. ஆனா என்ன, எனக்கு பின்னாடி உட்காந்தா எனக்கு கொஞ்சம் அப்படியே வாமிட்லாம் வர மாதிரி இருந்துச்சு. ஆனா அங்க போட்டோஸ் எடுக்கலாம்னு பார்த்தா ஐயோ 3 hour போட்டு சூப்பரா வந்தாங்க. எல்லாத்தையும் கல்லு மாட்டிட்டேன். ஏன்னா அவ்வளோ காத்து அடிக்குது. என் முடிவு ரொம்ப பாவம். நான் வேண்ட கேட்டேன், டே நான் வேணா போயிட்டு வர சலை குளிக்கிட்டு மல்லடி மண்ணெல்லாம் படாதுடி, டெசர்ட் சஃபாரி காருக்குள்ளதான் இருப்ப அப்படின்னா. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டா. மொத்தம் மண்ணு இப்படி ஒரு ஷார்ட் போட சொன்னாங்க, நான் அதுல அட்டாச் பண்றேன். இப்படி போட்டா அப்படி வாயுல இருந்து ஃபுல்லு மண்ணு, தலை ஃபுல்லா மண்ணுல குளிச்சேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். நான் வந்து சன் பாத் எடுக்கிறத போயிட்டு நீங்க சாண்ட் பாத் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. சூப்பராக பிக்ஸ் எல்லாம் டேக் பண்ணி கொடுத்தாங்க. இந்த டெசர்ட் சஃபாரி இதெல்லாம் நாங்க யார் மூலியமா புக் பண்ணோம்னா MSM ஹாலிடேஸ் கிட்ட இருந்து தான் புக் பண்ணோம். சூப்பராகவே பண்ணி கொடுத்தாங்க. வந்ததுல இருந்து இது வரைக்கும் துபாய்க்கு பர்டிகுலரா எனக்கு வந்து நல்லாவே பண்ணாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து வெயிட் பண்றதோ எனக்கு டிலேயோ மிஸ்ஸோ அது மாதிரி எதுவுமே ஆனதே இல்லை. ப்ராப்பரா வந்து கைடன்ஸ் பண்ணி அசிஸ்டன்ஸும் எந்நேரமே அது இருந்துட்டே இருக்கு. இன்னைக்கு யார் டிரைவரோ அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாம் நம்மளுக்கு அனுப்பிச்சிருவாங்க பிஃபோராவே. ஆக்சுவலா எல்லாத்துக்குமே பண்றதுதான். பட் எனக்கு இவங்களது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க, ஷெட்யூலா இருக்காங்க அப்படின்னு இருக்கு. அவங்களுடைய கான்டாக்ட், அவங்க இன்ஸ்டா பேஜ், அவங்களது எல்லாமே நான் எனக்கு மென்ஷன் பண்றேன். உங்களுக்கும் இந்த மாதிரி துபாய் டூர் எங்களை மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். நெக்ஸ்ட் இப்போ எங்கே போகிறோம்னா கேம்புக்கு போகிறோம். அங்கே தான் இன்னொரு இதுவே இருக்குது, வாங்க போய் பார்ப்போம் என்னென்னு. நாங்கள் நெக்ஸ்ட் எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ டின்னருக்கு தான் வந்தோம். இங்கே உள்ள வந்ததுமே அவங்களுடைய டேட்ஸ் அது எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது கூட ஒரு டீயும் கொடுப்பாங்க. அதையும் குடிச்சிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு நம்மளுக்கு எந்த பிளேஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த பிளேஸில் வந்து நம்ம செட்டில் ஆகிடலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷோவாக அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபயர் டான்ஸ், பல்லி டான்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டான்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்களுக்கு மெஹந்தியும் போடுவாங்க, ஃபுட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 years வந்து ரொம்ப நல்லாவே டைம் போகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கேமல் ரைடும் இருக்கும், நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு மாதிரி கூலாக இருந்ததுன்னு வச்சுக்கலாம். பட் ஃபுட்டை நான் சொல்லணும்னா எனக்கு ஃபுட் அளவுக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. 6 தான் நான் கொடுப்பேன் 10க்கு. ஏன்னா நாங்கள் போகும்போதே ரொம்ப ஃபுட்டு வந்து ஆறி தான் இருந்துச்சு. அதுவும் டெசர்ட்ஸில் வந்து குக் பண்ணி அவங்க இது பண்ணுறதால நம்ம ரொம்ப டேஸ்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகேவாக இருந்தது. அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு நம்ம மற்றபடி ஷோஸை வந்து சூப்பராக நம்மளை என்டர்டெயின் பண்ணாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம்.
இங்கேயே நீங்கள் வந்து கேமல்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அவள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அப்புறம் ஈகிள் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்க உடனே பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. பட் அந்த பிரிண்ட்டை நீங்கள் வாங்கும் போது கொஞ்சம் பார்கெயின் பண்ணி தான் வாங்கணும். இங்கே வந்து எப்பவுமே காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து அங்கே அவுட்ஃபிட்ஸ்லாம் இருக்கும். அந்த அவுட்ஃபிட்லாம் வந்து ஃப்ரீ தான். ஒன்ஸ் இதுக்குள்ளே வர அந்த என்ட்ரி டிக்கெட் மட்டும் தான். ஒன்ஸ் நீங்கள் அந்த டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா இங்கே இருக்க ஆக்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். இங்கே இருக்க இந்த 2 காஸ்டியூம்ஸ் வந்து நாங்களே போட்டுக்கலாம். பட் இந்த ஈகிள் வச்சு அவள் வச்சு ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். நானும் மேடே எனக்கு இந்த அவுட்ஃபிட்டில் வந்து எப்படி இருக்கும், இது ஒரு மெமரியாக நாங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஃபைனலாக பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. ஒரு வழியாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 10க்கு வந்து நான் 8 கொடுப்பேன். ரொம்பவே நல்லா இருந்தது. எங்களை வந்து ஈவினிங்லேருந்து ஆல்மோஸ்ட் நைட் வரைக்கும் எங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ, எட்டு வைத்து வானம் வருகிறதோ, தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிற